எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் லாகுல் முதலாளி நானு டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க சிறப்பா. டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி மும்பைல வச்சு மும்பை ஜெயிச்சிருக்காங்க. டெல்லியில வச்சு டெல்லி ஜெயிச்சிருக்காங்க. 150 டாஸ் ஜெயிச்சு ரொம்ப இதுவா கான்ஃபிடென்ட்டா பேட்டிங் எடுத்தாங்க. 155 தான் அடிக்க முடிஞ்சுச்சு. தேங்க்ஸ் டு சம் வெரி குட் பவர் பிளே பவுலிங். அகில் ஹுசேன் நல்லா போட்டார் நேற்று. நம்ம அதனால தான் நான் எழுதி சொன்னேன் அகில் ஹுசேன் ஆடுவாருன்னு. ஏன்னா 2 ரைட் ஹேண்டர்ஸ் நல்லா போட்டாரு. முகேஷ் சௌத்ரியும் நல்லா போட்டாரு. இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அன்சுல் கம்போஜ் கொஞ்சம் ஆஃப் டே, பட் இருந்தாலும் அவங்க நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 155 அப்படிங்கிறது வெரி மச் பிலோ பார் ஸ்கோர் தான். அவங்க வந்து கேஎல் ராகுலும் நிசாங்காவும் ரொம்ப இதாக ஸ்டார்ட் பண்ணாங்க, செடேட் ஸ்டார்ட்டு. அப்புறம் வந்து கருண் நாயர் லைஃப் வந்து அவருக்கு கிரிக்கெட் எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து அவர் பயன்படுத்திக்கலன்னா என்ன பண்றது? 13 பாலுக்கு 13 ரன் அடிச்சுட்டு அவர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில ரிஸ்வி இன்னைக்கு வந்து அன்னைக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி தட் வாஸ் நாட் இனஃப். அதுக்கப்புறம் சிஎஸ்கே சூப்பரா சாம்சன் சிறப்பா அடிச்சிட்டாரு. இன்னைக்கும் நம்மளுடைய கெத்து கார்த்திக் சர்மா அடிச்சு சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்துட்டாரு. கடைசியில பார்த்தா ரொம்ப ஒரு கன்வின்சிங் வின் ஃபார் சிஎஸ்கே. நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ், சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் ஜெயிச்ச பிறகு கெய்க்வாட் கூட நான் பவுலிங் தான் சூஸ் பண்ணணும்னு சொன்னாரு. தோத்தாலும் பரவாயில்ல, ஸோ எங்களுக்கு கிடைச்சது நினைச்சது கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. பிச் அதுக்கு ஏத்தாப்புல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காம்படிட்டிவ் பிச் மாதிரி தெரிஞ்சு. இந்த போனதான் டெல்லியில ஆடினப்ப 200 அடிச்சாங்க, 220 அடிச்சாங்க அப்படின்றப்ப இங்க வந்து 150 தான் அடிக்கிறப்ப அந்த கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு பிச்சாரு. நம்மளுக்கு ஏத்த பிச்சுன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் பவுலிங் தேவைப்படாம கொஞ்சம் ஸ்லோ பால் போட்டு, அதுவும் குர்ஜப்னீத் சிங் வந்து நல்லா போட்டார். 4 ஓவர் போட்டாரு, சூப்பரா போட்டாரு. கண்ட்ரோல் த ரன்ஸ். 100 முதல்ல கம்ப்ளீட் பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப இதாயிருச்சுன்னு சொல்லி ஓவர்டன் கடைசி ஒரு ஓவர் போட்டாரு. ஆக்சுவலா 8வது ஓவரோ 7வது ஓவரோ ஓவர்டன் போட வேண்டியது. ஆனா அவர் ஏதோ கெய்க்வாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போடல. அவர் அப்படியே வந்து அவங்க 3 ஓவர் 22 இன்னொரு ஓவர் அவருக்கே கொடுத்துருக்காங்க, நல்லா தானே போட்டாரு. அதான் ஏன் அது இல்ல, அவர் வந்து 18வது ஓவர் வந்துருச்சு, 19வது ஓவரா வந்துருச்சு. அந்த குஜம்சி கடைசி அவருக்கு முன்னாடி போட்டார். மேபி அந்த 17வது ஓவர் 100 கொடுத்துருக்கலாம். அது கணக்கு மிஸ் ஆயிருச்சா இல்ல, அதனால வேற வழியெல்லாம் கணக்கு மிஸ் ஆயிட்ட மாதிரி தான் தெரியும். ஓட்டன் அவங்க போடுறதாவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஓட்டன் கொஞ்சம் வேகமா போட்டு ரன்னு கொடுத்துருவான்னு பார்த்தா நான் ஆக்சுவலா நல்லா தான் போட்டார் அவரு. அன்சுல் கம்போஜ் வந்து லைன் ரீட் பண்ணிட்டாங்க. இவர் எப்பயும் இப்படிதான் போடுறாரு, அந்த லைன்ல வந்து கிரவுண்ட் சிறுசா இருக்கு, தூக்கி தூக்கி லெக் சைடு அடிச்சு விட்டா போயிருன்னு சொல்லி அவர் 3 6 அடிச்சுட்டாங்க. கடைசி ஓவர் 20 ரன் கொடுத்துட்டாரு. பட் அதர்வைஸ் குட் பர்ஃபார்மன்ஸ் பை சிஎஸ்கே பவுலர்ஸ், அப்ரிஷியேட். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் பிச்சு ஸ்லோவானா கேஎல் ராகுல் நிசாங்கம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டப்ஸ் வந்து விக்கெட் கேட்ச் டிராப் பண்ணார் 100. அது கைக்கு வந்த கேட்ச் கைக்கு வந்து அது. ஸோ ஒருவேளை அது பிடிச்சிருந்தா திங்ஸ் கூட பீன் டிஃபரெண்ட். தெரியல, அசோக் சர்மா வேலையா வந்திருக்கலாம், அவர் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம், இல்ல இதே மாதிரி இந்திய ரன் ரேட்ல போயிருக்கலாம். ஸோ அதனால அது இன்னும் ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருக்கணும், 20-25 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். அடிச்சிருந்தா இட் ஹவ் பீன் அ காம்படிட்டிவ் டோட்டல் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். they wouldn't able to. ஆனா நம்ம பேட்டிங் வர்றப்ப சஞ்சு சாம்சன் ஆங்கர் த இன்னிங்ஸ். இப்போ வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மேட்ச் அடிக்கிறாரு, அடுத்த 2 மேட்ச் அடிக்க மாட்டாரு. ஸோ இந்த மேட்ச் அடிச்சிட்டாரு, வேணாத மேட்ச் வாங்கிட்டாரு, நல்லா பண்ணிட்டாரு. இப்ப கெய்க்வாட் ஓரளவு அடிக்கிறாரு, ஓரளவு பேட்டிங் கெய்க்வாட் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பத்தை தடவிட்டாரு, அதனால அவர் ஃப்ரீயா விடுறாரு. குர்வில் அதேதான் நம்ம போன தடவை சொன்னோம். அஃப்ரிடி மாதிரி ஒரு 2 6 அடிச்சு அவுட் ஆயிடுறாரு. பட் அவங்களுக்கு அது ரோல் ஓகே அப்படின்னா ஓகே தான், வி கேனாட் கம்ப்ளைண்ட். அந்த ரோல்ல அவர் வந்து ஒரு நெட் நெகட்டிவ் நாக் ஆடாம ஒரு 188 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 15 ரனோ 20 ரனோ 30 ரனோ அடிச்சிட்டாரு அப்படின்னா, இஃப் தட் சூட்ஸ் த டீம், ஐ திங்க் திஸ் சூட்ஸ் த டீம் அப்படிங்கிறப்ப வி நீட் நாட் கம்ப்ளைண்ட். ஆனா சர்ஃபராஸ் இங்கே வந்தாருன்னா 40-50 அடிப்பாரு இதே ஸ்ட்ரைக் ரேட்ல. கரெக்ட், அது உண்மை. அது ஒண்ணுதான் அந்த ஒரே டிஃபரன்ஸ். ஆனா அக்ஷர் பட்டேலுக்கு இறங்கி அடிச்சிருக்க மாட்டார் சர்ஃப்ராஸ் கான். அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு பவுலருக்கு நீங்க 2-3 தடவை இறங்கி வந்தீங்கன்னா ஹில் டெஃபினெட்லி அவுட் ஃபாக்ஸ் டக்குனு ஸ்டம்பிங், அதே மாதிரி அவுட் ஆயிட்டார். அதாவது அதிசயமா கேஎல் ராகுல் வந்து கேதர் பண்ணி நீங்க அடிச்சிட்டாரு. அது நிறைய ரன் அவுட், ஒரு ஈஸியா ஆப்வியஸ் ரன் அவுட்லாம் மிஸ் பண்ணாரு, நம்ம பார்த்திருப்போம் இந்த டோர்னமெண்ட்ல. கார்த்திக் சர்மா ஹஸ் மெச்சூர்ட் அ லாட். இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல அந்த பயந்து போய் 2 6 அடிச்சுட்டு போனதுக்கு அந்த முகத்தை பயம் தெரிஞ்சு இப்போ இஸ் பிகம் வெரி கான்ஃபிடென்ட், மெச்சூர்ட். அந்த கைடன்ஸ் இருக்கு. போன மேட்ச் கெய்க்வாடு, இந்த மேட்ச் வந்து சாம்சன், சம்மன் இஸ் ஹர்டிங் இம் இன் அலாங் இருக்கு. ஸோ அப்படின்றப்ப இஸ் பெர்ஃபார்மிங் வெல். இது போக இஸ் வி ஸ்ட்ரென்த் ஆன் ஸ்ட்ரென்த் தான். ஸோ அப்படின்றப்ப இப்ப இன்னைக்கு தூபே இறக்கி வரதா இருந்தாங்க. அவர் வந்து வெரி பிரில்லியண்டா அவரை வந்து இம்பாக்ட் செல் வச்சுட்டாங்க, ஃபீல்டிங்க்கு தேவைப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் ரோல வந்து 100 பண்ணிட்டாரு கேட்ச் விட்டு. பட் அதனால தூபே கேம்ஸ்ல வந்து இதான் சிஎஸ்கே பேட்டிங் லைனப்பா போகுமா?
இத இதுதான் மோஸ்ட் லைக்லி. மாத்துறதுக்கு ரீசன் இல்லையே. இதான கரெக்ட்டா இருக்கு. இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அடுத்த கேம் மாத்திருவாங்க. அப்படிதானே? அப்படி அப்படிதான் இல்ல. இல்லடா. இந்த பிசினஸ் என்ட் தேர் அப்ரோச்சிங்ல. சோ ஐ திங்க் இந்த இதுக்கப்புறம் லெவல இதான். அவங்க ஃப்ரீஸ் பண்ணிருவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஒண்ணே ஒண்ணு நமக்கு சிஎஸ்கேங்க ஆர்சிபிக்கும் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். இல்ல நம்மளுக்கும் மீதி இருக்க 6 டீமுக்கும் 5 டீமுக்கும் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். இப்பலாம் இப்படி பேச பஞ்சாப் மட்டும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. அப்படி அதெல்லாம் பேச இப்ப அவங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நெட் ரன் ரேட்லாம் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம உறுதியா வந்து அதுக்குள்ள எல்லாம் வாய் விடக்கூடாது. அடுத்து நீ சிஎஸ்கேக்கு 2 எல்எஸ்ஜி மேட்ச் இருக்கு. ஒன்னு ஹோம் ஒன்னு அவேல. அப்ப அதுல 4 ஒண்ணாவே. பாயிண்ட் ஓ யாருக்கு? நமக்கு. சோ 2 எல்எஸ்ஜி மேட்ச் இருக்கு ஆனா. ஒரு எல்எஸ்சி சன்ரைசர்ஸ் மேட்ச் இருக்கு. ஒரு சன்ரைசர்ஸ் மேட்ச் பயங்கர கிரிட்டிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். வருது. ஒரு Sunrisers சன்ரைசர்ஸ் மேட்ச் இருக்கு, 2 எல்எஸ்ஜி மேட்ச் ராஜஸ்தான் இருக்கு. ராயல்ஸ். அப்புறம் கடைசி மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ். அது ரெண்டுமே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். எல்எஸ்ஜில பாயிண்ட மிஸ்ஸும் பண்ணக்கூடாது. பாப்போம். இன்னும் ஸ்டில் லாங் வே டு கோ தான் நான் சொல்லுவேன். இன்னும் 4 மேட்ச் இருந்தாலும் லாங் வே டு கோ தான். 4யும் ஜெயிச்சாதான் சிஎஸ்கே 5 மேட்ச் இருக்கு பிரதர். 5 மேட்ச் இருக்கு. இல்ல 10 மேட்ச் முடிஞ்சுல. அப்ப 4 மேட்ச் தானே இல்லையா? சாரி 10 பாயிண்ட். ஓகே 10 பாயிண்ட். நான் பழைய சம்டைம்ஸ். 2 எல்எஸ்டி, ஒரு எஸ்ஆர்ஹெச், ஒரு ஆர்ஆர். இவ்வளவுதான் நம்ம மீதி இருக்க 4 மேட்ச். இவ்வளவுதான் மீதி இருக்கா இல்லையான்னு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். பாப்போம். அதான் 4ல 3 ஜெயிச்சா போதும், குவாலிஃபை ஆயிருவாங்க. அது ஷுவர். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. லாக்குல் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? இன்னைக்கு மேட்சை பத்தி? இன்னைக்கு மேட்ச் நான் சிஎஸ்கே பேட்டிங் தான் பார்த்தேன். அவங்க மத்த இது பார்க்கல. பட் தே டிட் ரியலி வெல். சஞ்சு சாம்சங் ஒன்ஸ் அகைன் நல்லா பேட்டிங் பண்ணிட்டாரு. சஞ்சு சாம்சங்கோட த கிரெடிட் கோஸ் டு கார்த்திக் சர்மா தான். போத் ஆஃப் தம் பிளேட் ரியலி வெல். 87 அடிச்சிருக்காரு, அவர் 40 அடிச்சிருக்காரு. இவருக்கு தான் அவரோட இவருக்கு தான் கிரெடிட்ங்கற. இல்ல அது கிரெடிட்னா நான் கடைசி நேரத்துல நின்னு இது அவர் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. ஜென் ஜி. நான் ஆக்சுவலா கார்த்திக் சர்மாக்கு பதிலா டெவால் பிரீவ்ஸ் கொஞ்சம் முன்னாடி வருவார்னு நினைச்சேன். பட் ஓகே, he did a good job. நாங்கெல்லாம் முன்னாடி வரக்கூடாதா அப்படின்ட்டு கார்த்திக் சர்மா. அகில் ஹசன் விக்கெட் எடுத்து இப்படி பண்ணாரு. இதுவும் பண்ணுவாரு, அப்புறம் இதுவும் பண்ணுவாங்களே. என்ன பண்ணுவாங்க இப்படியா? ஆமா போடுறதா என்ன பண்ணுவாங்க? அவரும் 100 அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து எல்எஸ்சி பவுலிங் ஸ்டார்க் வந்து எல்எஸ்சி டிசி பவுலிங் வந்து ஸ்டார்க் வந்து இன்னும் 140 கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்காரு. மனுஷன் 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வந்து இஸ் பீயிங் ஏபிள் டு கன்சிஸ்டன்ட்லி பவுல் 140ன்றது 140 போட 140. அப்ப லுங்கி வந்து குட் டு see him back on the field after the injury. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பேஸ் ஆன் போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு, வெரி குட். ஆனா அக்ஷர் பட்டேல் சொன்ன மாதிரி நாங்க அந்த அந்த ட்ராட் ஒரு 4 ஓவர் போட்டு முடிச்சிட்டாரு, சீக்கிரம் முடிச்சிட்டாரு. குல்தீப் யாதவ் நாட் அப் டு த மார்க் இன்னைக்கு. அது எப்பயுமே எடுத்தது செம்ம பால் வெற்றி. கெய்க்வாட் வாஸ் ஜெனுயின்லி டிசீவ்ட் பை தட். நல்ல வேலைன்ற நான் இல்ல கொஞ்சம் அந்த ஏன்னா அந்த நெகட்டிவ் ரன் ரேட்லாம் இருந்தாரு அவர். அதை வச்சுட்டு கொஞ்சம் இட்ஸ் ஓகே. ப்ராப்ளி இந்த பிச்ச அவர் என்ன மைண்ட் செட்ல இருந்தாலும் மேபி பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும், அப்பவே பிக்கப் பண்ணிக்கலாம் நினைச்சாரோ என்னமோ. பட் இட் வாஸ் டூ ஸ்லோ. அது ரொம்ப ஹேங் பண்ணி தான் கஷ்டமா இருந்திருக்கும். நட்ராஜன் ஹேட் ஆஃப் டே. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு, அதுக்கு அடுத்த 2 ஓவர் பிரிச்சு விட்டாங்க. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஐபிஎல் நல்லா பண்ணாரு. இப்ப ஆஃப் லேட் ஹி இஸ் நாட் அந்த அளவுக்கு இல்லங்கறீங்களா? நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்லையா லாகுல்? நம்ம நினைக்கிற அளவு இல்ல. அவர் லெவலுக்கு அவர் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து விக்கெட் விழுந்ததால அவங்க ரிஸ்வி இறக்கி விட்டாங்க. இம்பாக்ட் சப்பா அவங்க விப்ராஜ் நிகாமா தான் இறக்கி விட வச்சிருப்பாங்க, ஸ்பின்னரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. மேபி விப்ராஜ் நிகாம் இறங்கி இருந்தால் இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்திருக்குமோ அப்படின்னு தெரியல. ஆனா அவரும் பெருசா ஒன்றும் போடல இந்த சீசன். சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் இதான் பெஸ்ட் பாசிபிள் 11 இப்போதைக்கு. பட் அவங்க சரியா பண்ணல. அக்ஷர் படேல் அவரை ப்ரமோட் பண்ணி அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு. அதை அவங்க கொஞ்சம் பார்க்கணும். ஆமா, இறக்கி விடனா ரிஸ்வியே நம்பர் 5 இறக்கி விட்டு வேண்டியதானே. இவரை ப்ரமோட் பண்ணி போய் எதுக்கு அவுட் ஆகிறாரு? சோ பாப்போம். இதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸைட்டிங் வின் ஃபார் சிஎஸ்கே. லாஸ்ட் 4 கேம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதுல வந்து 3 ஜெயிக்கணும். ஃபேன்ஸ் ஆர் வெரி ஹோப்ஃபுல் இந்த சீசன் குவாலிஃபை ஆயிரதுக்கு. ஏன்னா போன வாட்டி ரொம்ப ஒரு டிசாஸ்டர் சீசன். இந்த வாட்டி வந்து காலம் வந்து பேசாம காத்திருந்து பதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு நடக்குமா இல்லையா நாளைக்கு பார்ப்போம். இப்ப நாளைக்கு மேட்சுக்கு போலாம். அப்படியே நாளைக்கு மேட்சுக்கு வந்து இது வந்து இவங்க பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 49th மேட்ச் அகைன் அட் ஹைதராபாத். என்ன சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எஸ்ஆர்எச் சொல்லுங்க, அப்புறம் பஞ்சாப் சொல்லுங்க. எஸ்ஆர்எச் வந்து நிதிஷ்குமார் ரெடி ஃபிட் ஆயிட்டாரு.
போனதெல்லாம் ஏதோ ஃபீவர் இல்னஸ் சொன்னாங்க. இஸ் பேக். ஸோ ஸ்மரனுக்கு வந்து கரெக்ட் சான்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ அவருக்கு வழிவிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். அதே மற்றபடி மரன் வந்து விளையாடுவார் தானே முதலாளி இல்லையா? இல்லடா இவன் வந்துட்டான். இவர் வந்தாருன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டான். ரெட்டி நிதிஷ் ரெட்டி போன மேட்ச் ஃபிட் இல்ல, அதனால ஸ்மரன் பிளேட். ஏன் ஸ்மரன், நிதிஷ், சலீல், அப்படின்னா அனிகேட் வர்மா உட்கார வைப்பாங்க. அனிகேத் வர்மாவுக்கு தான் உட்கார வைப்பாங்க நான் நினைக்கிறேன். பண்ணலாம், தப்பு இல்ல. வாய்ப்பு இருக்கு. நீங்க ஸ்மரனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இசான் கிளாசன், ரவிச்சந்திரன் ரெட்டி, அரோரா வார்த்தது. ஆமா, அரோரா, சகிப் ஹுசைன், வேற யாரா, சிவாங் குமார் நினைக்கிறேன். மலிங்கா, இங்கே இல்லைன்னா தூபே இம்பாக்டா வருவாங்க. இதான் நான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் அவங்க எப்படி வேணா கால் வேணா எடுக்கலாம். இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம். அனிகேட் ஒன்றும் அவ்வளவு சிறப்பா பண்ணல. டிராப் பண்ணா பண்ணலாம். சரி, பஞ்சாப் சொல்லுங்கப்பா. பஞ்சாப் வந்து உங்க டீம் எதுவும் மாத்தணும்னு அவசியம் இல்ல. சஷாங்க் ஃபிட்டா இருப்பாருன்னு சொன்னாரு. அவைலபிளா இருப்பாருன்னு சொல்லுங்க. சஷாங்க் அவைலபிளா இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சொல்லி கரெக்ட். அப்பனா விளையாடிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அவைலபிள்னா வதேராக்கு பதிலாவா? ஆமா, வதேராக்கு பதிலா விளையாடிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். தேவைப்பட்டா பவுலிங் கொஞ்சம் அடி வாங்கினா ஒரு 2 ஓவர் வேற போடுறாரு. ஃபிட்டானா அவர் விளையாடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் see him drop it. இருக்காரு. ஹேடன் வந்து அவைலபிள் டிராப் பண்ண மாட்டாங்க. வதேரா டிராப் பண்ணுவாங்க. இருக்காருல, அதனால சொல்றேன் நான். இல்ல, ஹேடன் அவைலபிள் தான் சொல்லிருக்காரு. அவைலபிள் ஃபார் திஸ் மேட்ச் அவைலபிள்னா சொல்லிருக்காரு. ஐ திங்க் he will play. சஷாங்க் ப்ளே பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நேஹல் வதேரா டிராப் பண்ணிடுவாங்க. அவர் விளையாண்ட எல்லாம் ஒரு 4-5 நெட் நெகட்டிவ் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. வதேரா டிராப் பண்றது தப்பே கிடையாது. அவங்களோட கன்சர்ன் பேட்டிங் விட பவுலிங் தானே பெரிய கன்சர்னா இருக்கு. ஆமா ட்ரீ, பட் மெயின் லெவல்ல இருந்த பிளேயர் இன்ஜுரினால தானே வெளியே போனாரு. சோ ஒன்ஸ் he is fit, I think he will come in. பவுலிங் என்ன ப்ரோ, அர்ஷ்தீப் போடுவாரு, விஜயகுமார், பார்லெட், குமார் போடுவாரு, இவரு சஹல் போடுவாரு, பார்லெட் தான் அவங்க திருப்பி பேக் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். யான்சன், ஸ்டாயினிஸ், பார்லெட், அவ்வளவுதான். விஜய் குமார். ஸ்டாயினிஸ் இப்ப கொஞ்சம் அதிகமா பவுலிங் போடுறாரு ரீசெண்டாவோட. சோ அவங்க மேபி நினைச்சா அவங்க வந்து இப்போ பிச்சு பார்த்துட்டு விஜயகுமாருக்கு பதிலா they could bring in அவர் பேர் என்ன, பிரார் வேணா கொண்டு வரலாம். ரன் ரேட் கம்மி, ரன் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ஸ் ரன்ஸ். ஸோ அதனால கொண்டு வரலாம். பட் ஆனா நிறைய லெஃப்ட் ஹேண்டரா வராங்க. அது எந்த அளவுக்கு அவங்க கொண்டு யோசிப்பாங்கன்னு தெரியல. டாப் ஆர்டர் போயிடுச்சுன்னா அப்புறம் ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ் தானே. கிளாஸ் என்ன, ரெட்டி, அனிகெட் எல்லாருமே. ஸ்மரன் விளாண்டா லெஃப்ட் ஹேண்டர், பட் மத்த எல்லாரும் ரைட் ஹேண்டர்ஸ். இல்ல, இவங்க மேட்சை பார்க்காட்டி ஆக்சுவலா பிரார் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா தான் போடுவார். எப்படியா இருந்தாலும் பெட்டர் தான். அவங்க பார்ப்போம், அந்த காலம் அவங்க எடுக்கலாம். எடுத்தா we will not be surprised. திருப்பி அகைன் ஹை ஸ்கோரிங் மெனியூ இந்த இதுலயும் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கீ கான்டெஸ்ட் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கீ கான்டெஸ்ட் வந்து அபிஷேக் சர்மா. பஞ்சாப் முன்னாடியே டிராவிஸ் ஹெட் பல தடவை தூக்கி இருக்காரு. ஸோ அதனால அது ஒரு கான்டெஸ்டா இருக்கும். பேசிக்கா டாப் 4 அவங்க தூக்கணும். இவங்க பவுலிங் வந்து டாப் 4 தூக்கணும், கிளாசன் உட்பட. அவங்க தூக்கிட்டாங்கன்னா தே ஆர் இன் த கேம். அது ஏன்னா அந்த என்ன நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி சொன்னாலும் அந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட்ஃபுல்லா அந்த ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல அங்க டாப் 4 தவிர வேற அடிக்க முடியாது அவங்க டீம்ல. ஸோ அந்த டாப் 4ல தே ஹேவ் டு மேக் அ டென்ட் as soon as possible. அது பவர் பிளேல எடுத்தாங்கன்னா குட். அதேதான் ரிவர்ஸும். இப்ப கமின்ஸ் மாதிரி ஒருத்தர் வந்து நியூ பால் எடுப்பார். ரபாடா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரு, காலி பண்ணிட்டார் பிரப்சிமரன் 2 தடவை வெரி சீப்லி. அதே மாதிரி கமின்ஸும் நியூ பால் எடுத்து அவர் காலி பண்ணலாம். ஆர்யாவையோ இல்ல பிரப்சிமரனையோ. he is very much capable of taking them out immediately. பட் ஆமா, அதே மாதிரி வந்து இஷான் மலிங்கா அவங்களோட போன மேட்ச் கொஞ்சம் ரன்ஸ் போயிட்டாரு. பட் மற்ற மேட்ச் எல்லாமே நல்லா எடுத்திருக்காரு. அதுவும் ஹைதராபாத் நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அவரோட ரோல் வந்து அவர் தான் அண்டர் ரேட்டட். ஆனா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. போன மேட்ச் he had a half day, but I expect him to bounce back தான். சோ இதுதான் இவங்களோடது. யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? think I'll go with Punjab. போங்க, முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஆர்எச் நினைக்கிறேன். ஆரஞ்சு ஆர்மி அப்படின்ட்டீங்க. ஆரஞ்சு ஆர்மி அது என்ன சொல்றது, ப்ரிவியூ பண்றப்ப அவங்க தேர மாட்டாங்கன்னு நினைச்சோம். பட் அவங்க பவுலிங் அதுக்கப்புறம் தேத்திட்டாங்க. ஸோ தட் கிவ் கிரெடிட் டு தம். ப்ரிவியூ அப்ப நான் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொன்னேன். சரி, ஓகே. ஆனா நாளைக்கு பஞ்சாப்னு சொல்றேன். பஞ்சாப் ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ சிஎஸ்கே மேட் மெரி அட் டெல்லி.
அவங்க வந்து 10 பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னும் 3 வின்னு ஜெயிச்சு உள்ள போயிருங்க. எப்படியாவது போயிடுறா அந்த சூரரை ரிப்போர்ட்டர் ஃபோன் கால் மாதிரி நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க எப்படியாவது ஜெயிச்சு உள்ள போயிருங்கன்னு. ஆமா. அதனால இன்னும் வர இதெல்லாம் பார்ப்போம். சிஎஸ்கே ஸ்பெஷல் எபிசோட்ஸும் பண்ணுவோம். வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க என்ன ஸ்பெஷல் எபிசோட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் பண்றோம். இன்னைக்கு சிஎஸ்கே ஆடினதான் பெஸ்ட் பிளேயிங் லெவனா நீங்க நினைக்கிறீங்களா? அதையும் நீங்க சொல்லுங்க. கோயிங் ஃபார்வர்ட் இதான் உங்களோட பெஸ்ட் பிளேயிங் லெவனா அப்படின்னும். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் இந்த பஞ்சாப் பேட்டில் கீ பேட்டில்ஸ் என்ன நாங்க சொன்னதானா வேற எதுவும் கீ பேட்டில்ஸ் இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளவுதான். நீங்க சொல்றது சொன்னீங்கன்னா we can close. So we'll sign off with this. We'll be back with more ART Squad. Bye.